ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். மனையை வணங்கி குண்டலனை எழுப்பி வந்தனிட்டுக் கொள்வோம். மூன்று மகா மந்திரங்கள் மற்றும் கணேச மந்திர.
माताजी श्री निर्मला देवी नमो नमः। நம்முடைய வலது கை நம்முடைய இதயத்தில் இருக்கட்டும், இடது கை அன்னையை நோக்கி இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, என்னுடைய பரிசுத்தமான இதயத்தில் வாருங்கள் அன்னையே. தங்களுடைய கருணையால் நான் ஆத்மா என்பதை உணர்ந்து என்னை முழுமையாக தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். தயவு செய்து இன்றைய தியானத்தை தாங்களே வழிநடத்துங்கள் அன்னையே. இரு கைகளும் பூமியின் மீது இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, பூமி தாயின் அனைத்து சக்திகளையும் கொண்டு எனக்கு சமநிலையை வழங்குங்கள். பூமி தாயே, தங்கள் மீது நான் பாதம் பதித்து நடப்பதற்கு என்னை மன்னியுங்கள் அன்னையே. இடது கை அன்னையை நோக்கி இருக்கட்டும், வலது கை தொடர்ந்து பூமியின் மீது இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய இட நாடியை பரிசுத்தமாக்குங்கள். கவனம் நம்முடைய இடது மூலாதார சக்கரத்தில். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய கருணையால் கள்ளம் கவடமாற்றால் குழந்தை உள்ளம் கொண்ட தெய்வீகத்தின் குழந்தை நான். ஸ்ரீ கணேசருடைய முழுமையான தெய்வீக அன்பு எங்களிடம் மூலாதார சக்கரத்தில் கிடைக்கட்டும் அன்னையே. இடது சுவாதிஸ்தானம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய இடது சுவாதிஸ்தானத்தில் தங்களுடைய தெய்வீக அறிவால் நிரப்புங்கள். ஸ்ரீ நிர்மல் வித்யாவின் அனைத்து உயரிய பண்புகளையும் எனக்கு தாருங்கள். இடது நாபி சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய கருணையால் நான் திருப்தி உள்ளவனாகவும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கின்றேன். என்னுடைய குடும்ப மற்றும் பண பிரச்சனைகளை தாங்களே நிர்வகிக்கிறீர்கள். தங்களை விட ஒரு சிறந்த நிர்வாகி யாரும் இல்லை. ஆகவே என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் தாங்களே நிர்வாகம் செய்யுங்கள். கவனம் நம்முடைய நாபி சக்கரத்தில். நம்முடைய பவசாகரத்திலும் செல்லட்டும். வலது கையை பவசாகரத்தில் இருப்பவர்கள் நன்கு விரித்து வைக்க வேண்டும், அல்லது கவனம் மட்டும் போதும். ஸ்ரீ மாதாஜி, அனைத்து தெய்வீக தன்மைகளும்
பொருந்திய தெய்வீக குரு தாங்கள். தங்களுடைய கருணையால் மட்டுமே நான் எனக்கு சுயம் குருவாகின்றேன். என்னை சுயம் குருவாக்கியதற்கு கோடான கோடி நன்றி தாயே. வலது கை இதயத்தில் இருக்கட்டும் வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, நான் ஆத்மா என்பதை தவிர வேறொரு உண்மை இல்லை. நான் தூய ஆத்மா மட்டுமே. தாயே, நான் வேறு எதுவும் இல்லை. என்னுடைய மனமோ மொழியோ பேச்சோ கேட்கும் திறனோ பேசும் திறனோ எதுவும் இல்லை. நான் ஆத்மா மட்டும்தான். நான் ஆத்மா. நான் நிலம், நீர், காற்று, ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களோ இல்லை. நான் ஆத்மா மட்டும்தான். நான் உறவுகளோ அல்லது பொறுப்புகளோ அல்லது நான் வகிக்கும் பதவிகளோ ஆகாயமோ பூமியோ எதுவும் இல்லை. நான் ஆத்மா மட்டும்தான். எங்கும் நிறைந்திருக்கும் மன மகிழ்ச்சியான எப்பொழுதும் நித்தியமாக இருக்கும் சிவன் நான். நானே சிவன். வலது கை நம்முடைய இடது தோள்பட்டையும் கழுத்தையும் சேரும் இடத்தில் பரிசுத்தமான தெய்வீக அன்னையே, தங்களுடைய கருணையால் நான் குற்றமற்று இருக்கிறேன். எனக்குள் நான் ஆத்மா என்பதனால் எவ்விதமான குற்ற உணர்வும் இல்லை. வலது கை நம்முடைய இடது ஆக்னேய சக்கரத்தில் வலதுபுறம் தலைப்பகுதி. தாயே, தங்களுடைய கருணையால் மட்டும்தான் என்னால் சகஜமாக தெய்வீகத்தை வழிபட முடிகிறது. ஒரு விதிமுறைகள் இல்லாமல் ஆத்மார்த்தமாக உண்மையாகவும் தேவைக்கு ஏற்ற தெய்வங்களை அழைத்து அவர்களுடைய திருநாமங்களை உச்சரித்து நான் வழிபடுகின்றேன். இந்த ஞானத்தை எனக்கு தந்ததற்கு கோடான கோடி நன்றி தாயே. இரு கைகளும் அன்னையை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக இடது கை ஆகாயத்தை நோக்கி செல்லட்டும். ஸ்ரீ மாதாஜி, தாயே, தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள், அதை மகிழ்ந்தும் அனுபவிக்கிறீர்கள். நான் எதையும் செய்வதில்லை. என்னுடைய எதிர்கால திட்டங்கள், செயல்கள் அனைத்தையும் தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். என்னுள் தேவைக்கு அதிகமாக இருக்கும் உஷ்ணத்தை ஆகாய மார்க்கமாக ஈர்த்துக் கொள்ளுங்கள். இரு கைகளும் அன்னையை நோக்கி இருக்கட்டும். கவனம் நம்முடைய சுழுமுனை நாடியில். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அன்பாலும் கருணையாலும்
நான் நிகழ்காலத்தில் இருக்கின்றேன். எதிர்கால பயமும் கடந்த கால கவலையும் இன்றி மகிழ்ச்சியில் இருக்கிறேன். மன நிம்மதியில் இருக்கின்றேன். ஆனந்தமாக இருக்கு தங்களுடைய அன்பே காரணம். இடது கை நம்முடைய வலது விஷயத்தில் இருக்கட்டும். வலது கழுத்தும் தோள்பட்டையும் சேரும் இடத்தில். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய இனிமையான குணத்தினால் என்னுடைய நாவிலிருந்து இனிமையான சொற்கள் வருகின்றன. அனைவரையும் அன்புடன் நடத்தி அறிவுடன் நடந்து கொள்கிறேன். தங்கள் அன்பால் மட்டுமே இது சாத்தியமாகிறது. தாயே, இத்தகைய தெய்வீக குணத்தை தந்ததற்கு நன்றி. என்னுடைய இடது மற்றும் வலது மத்திய விசுத்தி சக்கரத்தில் தாங்களே ஆட்சி புரிகிறீர்கள். என்னிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்களும் மந்திரங்களும் பிரார்த்தனைகளும் தங்களாலே கூறப்படுகிறது. தங்களை மகிழ்விக்க தங்களாலே அனைத்து செயல்களும் செய்யப்படுகிறது. என்னுடைய விசுத்தியிலும் மற்ற அனைத்து சக்கரங்களிலும் பிரதானமாக இருக்கும் தாங்கள் என்னை எப்பொழுதும் வழி நடத்துகிறீர்கள். எனக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்கிறீர்கள். மற்றவர்களின் மதிப்பறிந்து அவர்களையும் நான் தங்களுடைய குழந்தைகளாக ஒரு ஆத்மாவாக எண்ணி அன்புடனும் மரியாதையுடனும் நடத்துவதற்கு தாங்களே காரணம். இரு கைகளும் மண்ணை நோக்கி இருக்கட்டும். வலது கை நம்முடைய நெற்றி பகுதியில். ஸ்ரீ மாதாஜி, அனைவரையும் மன்னிக்க தாங்களே காரணமாக இருக்கிறீர்கள். என்னையும் முழுமையாக மன்னித்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றி அன்னையே. என்னுடைய அகங்காரத்தை குறைத்து மமகாரத்தை போக்கி என்னுடைய ஆக்ஞை சக்கரத்தை பன்மடங்கு பண்புள்ளதாகவும் பக்குவமாகவும் மாற்றியதற்கு மீண்டும் மீண்டும் நன்றி அன்னையே. கவனம் சகஸ்டாரத்தில். ஸ்ரீ மாதாஜி, என்னுடைய சகஸ்டாரத்தில் தாங்களே ஆட்சி புரிகிறீர்கள். என்னுடைய சகஸ்டாரத்தில் அமர்ந்து எனக்கு 1000 சக்திகளை தருகிறீர்கள். என்னுடைய இதயத்தில் தாங்கள் இருப்பதனால் எனக்கு ஒரு பயமும் இல்லை. எல்லா செயல்களையும் தாங்களே கவனித்து தாங்களே நிறைவேற்றுகிறீர்கள். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து என்னை அமைதியாக நல்வழியில் அழைத்துச் செல்கிறீர்கள். அதற்காக என்னுடைய முழுமையான நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்னையே. தங்களுடைய பொற்பாதங்களில் என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தடம் பொருளும் நேரங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி சரியான வழியில் அழைத்துச் செல்கிறீர்கள். தங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அளவிட முடியாதது.
எத்தனை முறை நன்றி கூறினாலும், எவ்வகையில் நன்றிகளை கூறினாலும் அதுக்கு ஈடு இணையாகாத அன்னை. தங்களுடைய அன்பும், தங்களுடைய ஆதரவும், தங்களுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய சௌபாக்கியங்களாக இருக்கிறது. என்னை ஏற்று வழி நடத்தியதற்கு, வழி நடத்துவதற்கு, வழி நடத்த இருப்பதற்கு என்னுடைய பணிவான நன்றிகள் அன்னையே. இரு கைகளும் அன்னையை நோக்கி இருக்கட்டும். தொடர்ந்து தியானத்தில் இருங்கள். ஸ்ரீ மாதாஜியுடைய ஒரு தெய்வீக உரையை கேட்போம். You find Navratri is the one which has brought you to Sastra. Without the help of the Devi at different stages of your ascent, you could not have been in a position to receive your realization. So all the steps that you took in the past are today worshipped and are used for thanking the Devi for what she did to bring you down. So it's like a thanksgiving. Without her work, nothing could have happened. So when we read about the Devi, about her incarnations, how she came on this earth to save her bhaktas, people who are trying to ascend to cross this Bhavasagara, how she worked hard, how she fought the devils, how she killed the demons, single-handed. She took upon herself the responsibility of making the people cross the Bhavasagara. Guru gave you the strength of dharma, but she is the one who brought you out. Even those who were dharmic could not do it because of the demonic pressure. She is the one who fought single-handed with her powers of destruction. In her love for you, she fought. She brought you to this level. And then she took a minor form of incarnation. Even during the time of all the Gurus, she took the form of, as you know, Janaki was the daughter of Janaka. Then Fatima was the daughter of Muhammad Shah. And Nanaki was the sister of Nanaka. In those forms, these powers sustained and nourished the Guru Tattva. And later on, or sometimes simultaneously, they incarnated in milder forms to help human beings to rise. So today is the day of thanksgiving. As Guru Puja is a day of thanksgiving to your Guru, the one who has counseled you, the one who has told you about the truth, the one who has taught you the truth and has given you realization. And the Devi Puja is a thanksgiving where single-handed, just like a very loving mother, under her sari, she protected you, fought for you, fought with every enemy that is around, every sort of problems that existed. And
ultimately brought you to Sahasrara level and then gave you realization. It's a real thanksgiving to the mother. So we can say Navratri is like a Mother's Day, where you give thanksgiving to her, which was just relentless, continuous working for her children. Motherhood is much more important than the Guruhood, because Guru is the one who trains you, makes you efficient, but the mother forgives you, she loves you, she sustains you and she teaches you how to love. She has tremendous patience and tremendous love, and she does it single-handed. She doesn't expect anything from you. Absolutely selfless. Selfless is a very small word, I should say. It's such an expansive compassion which engulfs everything that is wrong, dissolves it, digests it, absorbs it. So it's a very great day Navratri is for all the Sahajotis. Because then she took her form as Sita, as the power of Sri Rama. Silent, potential, suffering. How much she suffered? How much she suffered? Then she took the form of Radha. Then she came as 5 powers of Saraswati, as the 5 wives of Sri Krishna. Then she came as Mary. That was the greatest suffering, I think, to see the son being crucified. The suffering, silent, patient suffering, she had to go through it. All that drama to be seen was too much. She went through all that because you all had to cross your Agya Chakra. She had to sacrifice her child. It's easy for a father to do that, very difficult for a mother. Now you are all mothers, so many of you will know what it is to have a child and how one feels about it. After doing that, she comes to the state where you have to give your realization. It's a work of tremendous patience, as you know. It's tremendous patience and understanding. Human beings, as the time advanced, have evolved for doubt, for realization, but also evolved into very funny, stupid, crooked, nonsensical ways. It's impossible to understand how they go about with their stupid ideas and how troublesome they can be. They can be very crooked, funny, troublesome, to such an extent that sometimes even it is difficult to forgive. Despite that, so many of you are here today in Europe, in the land of the Guru. Here I find who have got realization. So the mother's pride, mother's joy, knows no bounds, no doubt about it. It's such a great thing to see her children sitting here to receive all the powers from her. Now again, when we are in this situation, we have to know the first principle with which the whole thing started. That it is the power of love. It is the power of love that has brought you to this state. And it's the power of love that you will express and manifest, you will evolve. Now, after coming to Sahaja Yoga, also the temptations become subtler and subtler. We try to do Sahaja Yoga. We try to spread Sahaja Yoga sometimes for the powers. Maybe you are lonely, so you want to have more Sahaja Yogis. Maybe you do it because you think that that's how you spread your powers. Even there are problems on leadership, I find ego problems there are.
Somebody is appointed a leader, then another feels bad, this, that, all goes on. I see the drama going on. Like small children, they fight. What is this leadership? It's just artificial. It's not even noted in any newspaper. As they have mock governments, we have a mock leadership. So then people fight for that. It becomes subtle. The power struggle goes on, becoming subtler and subtler. Then again, money problems come up. Some people think that Sahaja Yoga is a very good way of making money. Or some people think that we can get a lot of money because Mother blesses people with money, affluence, so let us be in Sahaja Yoga. But don't spend a single pie, you see. Just manage it. No, it's not like that. It's the other way around. It's again another dilemma is that in India, which is a place of poverty compared to all of you, everyone donates money. All the trustees in every center, wherever there are trustees, have to donate at least 5,000 rupees to become the trustees. Of course, I don't get anything out of it, but I must have donated, I don't know how much myself to become the trustee of Sahaja Yoga. But you have to donate. And when you become miserly again, that means again, it's the same game going on. You have bank balances, but the source is finished and you have nothing left. The bank balance should be with God. Then He gives you interest more than the capital. Is there any bank which does that? At least not the Swiss bank. You have to pay for keeping money with that. That's how it is. You should always try to go to the source. This becomes subtler and subtler in the sense that people think that now their children are realized souls. Alright, so what? They are not gods, are they? They get so involved with their children. I mean, this is another stupidity women fall into. But to them, their child is so important. They get so adhered to the child. I mean, first they used to neglect the children. Now they become so attached to their children that they look like glued people all the time. And such children cannot grow properly unless and until you give them freedom. Give them full freedom to grow. But guidance, of course, that they are majestic people, being Sahaja Yogis, they are born realized. As a Sahaja Yogi, as a good Sahaja Yogi, how they should be. Have a report, talk to them, tell them about it, how they should be. Develop that self-respect within them, that they should be like this, not to glue them to you. That's not the way. Children will never grow properly, even physically, if you glue them to yourself. In the West now I see new ideas coming up that the children must be glued to the mother. This is from one extreme to another extreme. They'll become very left-sided. Even if they'll be grown up in age, they won't grow up in their brains. They won't grow up in their behavior if they are glued with the mother. If they cry for life, little bit doesn't matter, but the children must be made to sleep away from mother. All the time, you should not carry your children in your lap. There is no need at all. But this is not that the child wants, it's the mother who wants this kind of thing. And some fathers also have seen, glue down to their children.
and then they say, Mother, my child is spoiled, he's like this, like that. Such children will get possessed very fast if you make the children dependent on it. Very fast they will become possessed. If you make them over independent, you are on your own. Like the other side was that when we were in Oxford, a girl of 7 years used to come and give us newspapers, and she was a daughter of a lord. At about 5 o'clock in the morning in that cold, she used to climb up all the way on a bicycle delivering those newspapers. And when I told her, Mother, what are you doing? It's very dangerous. This child is in danger. She's a girl. How can you do that to her? She said, no, she has to be on her own. So the one side is to be on her own, and another side is to do that. Is again the same subtle attitude of possessiveness. It's possessiveness. This is my child. I must look after the child. The child is a realized soul. This, that. Only your child is not realized soul. Everybody's child is a realized soul in search of. How much do you do for others' children? Or only you look after your own child? The custom should be, if you buy one thing for your child, buy 2 more things for another child. Buy better things for another child and less things for your child. Let your child share his things with others. At the time when you are buying something, buy something that you can share. Teach him how to share. Because though they are realized souls, with the mothers and the fathers like this, they'll become again the same miserly old style people. Quarrelsome, fighting, beating each other, troubling each other. So be careful. ஜெய்ஸ்ரீ மாதாஜி, அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஜெய்ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானத்தை தந்து எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் புரிந்ததற்கு கோடான கோடி நன்றி தாயே.
இந்த வாரத்தையும் இன்றைய நாளையும் தங்களுடைய பாதங்களில் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் எண்ணும் எண்ணங்கள் மற்றும் செய்யும் அனைத்து செயல்களையும் தாங்களே வழி நடத்துங்கள் அன்னையே. ஜெய்ஷி மாதாஜி. நேரம் இருக்கிறவங்க ஸ்ரீ கணேசாதிரசு சொல்லுங்க, மாலையில் சந்திக்கலாம். श्री गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यम
अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। जय श्री माता जी।